இந்த 2025 ஆண்டின் கடைசி ஆராதனைக்கு ஓய்வு நாளின் ஆராதனையை ஆசரிக்கும்படி தூர இடங்கள் இருந்த எல்லாம் மாணவரது நீரோடைகளை வாசித்து கலர்ந்தது போல அவருக்கு கன மகிமையை செலுத்தபடி வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த ஆண்டுக்கான தேவனை நடத்தினார். சந்தோஷமான காரியங்கள் எங்கள் குடும்பங்களிலே நிறைவேறுகிறது. துக்கமான காரியங்களுக்குள்ளாகவும் நாங்கள் கடந்து சென்றோம். ஆனாலும் தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனுக்குரிய காலம் நல்லொரு நன்றி ஆராதனை இந்த கடைசி நாள் ஆராதனை செய்து முடித்தார். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வார்த்தைக்கு கடந்து செல்வோம். வார்த்தை நான் ஒன்றென்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே நாங்கள் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தையின் தலையங்கம் தேற்றரவாளர். எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார், போதனை செய்தார். ஊழியங்களிலே 5 விதமான ஊழியங்கள் உண்டு. முதலாவது அப்போஸ்தலர், இரண்டாவது சுவிசேஷகர், மூன்றாவது, நான்காவது போதகர், ஐந்தாவது மேய்ப்பராக இருக்கிறது. இந்த இரண்டாவது காரியம் தெரியும். ஆகவே 5 ஊழியங்களிலே இந்த போதனை என்பது 4வது ஊழியமாக தேவன் வைத்திருக்கிறார். போதனை என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், போதிக்கிறது, டீச்சிங். இன்றைக்கு நாங்கள் ஒரு போதனையை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து, நாங்கள் சகோதரர்கள் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானிப்போம். யாராவது இன்னைக்கு வாசிக்கிறார்கள் உண்டா? பைபிள் வாசிக்கிறீங்களா? எடுத்து வாசிக்கிறமா? யோவானின் புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தம்முடனே சொல்லுகிற கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டது நன்றி. 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாமல் இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இவ்வளவு நாளும் பொய்யாக சொன்னார் இல்லை. அவர் பொய் பேசுவதற்கு அவர் பிசாசிடத்திலிருந்து எடுத்து பேசுகிற தேவன் அல்ல. என்ன காரணம் என்றால், அவர் அதை மறைத்து வைத்திருந்தார். தான் போகிற காரியங்களை சிலையிடையாக அவர்களுக்கு ஒரு பூடகமாக சில இடங்களிலே வசனங்களின் ஊடாகவும், சில இடங்களிலே அவர் தன்னுடைய வார்த்தையின் ஊடாகவும் வெளிப்படையாகவும், சில இடங்களிலே தான் யார், எங்கிருந்து வந்தேன், என்ன செய்கிறேன், எதை செய்ய முடிக்க போகிறேன், எங்கே போக போகிறேன், எதை உங்களுக்கு நான் தரப்போகிறேன் என்று இந்த சீசர்களுக்கு அவர் சொல்லி இருந்து கூட அவர்கள் அதை அறிய முடியாதவர்களா இருந்தபடினாலே தேவன் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு
பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார். அல்லேலூயா. அவை இந்த தேற்றரவாளர் என்ற தலையங்கத்திலே தான் நாங்கள் 40-50 நிமிஷம் செய்தியை நாங்கள் இந்த பிரசங்கத்தை, இந்த போதனையை தியானிக்க போகிறோம். இந்த தேற்றரவாளர் என்றால் ஆங்கிலத்திலே, தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். தேற்றரவாளர் என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. எங்களை தேற்றுகிறவர், எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவர், தேற்றி ஆதரிக்கிறவர். உங்களை தேற்றி ஆதரிக்கிறதுலே எங்களை குடும்பங்களை முதலாவது யாரா இருக்க முடியும்? அம்மா. உங்களை ஆசிரியர் அம்மாவை தவிர அப்பாவோ தகப்பன் கூட, இரண்டால் ஊரிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், தாய் இறந்தால் தகப்பன் சித்தப்பன் சொல்லுவார்கள். ஆகவே தாய் ஒரு பிள்ளையை, பிறந்த பாலக பிள்ளையை தன் மார்பிலே வைத்து, நீங்க பார்த்திருக்கலாம், அது நின்ற ஒன்று இருக்கும். அந்த மார்பிலே அதை கடவுவார்கள், கிடக்கிட குனிந்து கொஞ்சுவார்கள், அது அழுகிற நேரம் பாலை ஊற்றுவார்கள். அவை அப்படி தாய்ந்த அன்பு உலகத்திலே எங்குமே கிடைக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உண்மை, சத்தியங்கள். போராட்டமான காலங்களுக்கு போகிற பொழுதுதான் தேவனுடைய அன்பு என்பதை, எவ்வளவு பெரிய என்பதை நாங்கள் உணர முடியும். அவர் சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு நலம். ஆங்கிலத்திலே தேற்றரவாளர் என்று சொன்னால் கம்ஃபர்டர், டச்சிலே சொன்னால் ட்ரஸ்டர், உங்களை ஆட்சி தேற்றுகிறவர். அவர் சொல்லுகிறார், உண்மையை நான் சொல்லுகிறேன், நான் போகிறேன். நான் வந்த அலுவல் முடிஞ்சு. யார் இவர்? யார் இந்த இயேசு கிறிஸ்து? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன்னும் தெரியவில்லை, என்னுடைய கண்ணீராய் வருகிறது. அப்படி அளவனும் என்று அழவில்லை. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒவ்வொரு மீதும் தேவன் கிருபையாய் இருக்கிறார். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர் சொன்னார், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறத தவிர வேறு இன்னத்தை எனக்கு நீங்க செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன சொல்லுவோம்? தேவனுக்கு ஏற்ற கிரியை. நாங்கள் நல்லது கொடுக்கிறது நல்லது, உதவி செய்கிறது நல்லது, எல்லாமே நல்லது. தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது நல்லது, தேவனுடைய ஊழியர்களை செய்கிறது நல்லது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவரை விசுவாசித்து நடக்கிறதே தேவனுக்கு, நாங்கள் தேவன் பிதாவுக்கு பிரியமான கிரியை ஆயிருக்கிறது. இந்த தேற்றரவாளர் என்பது நாங்கள் யார் என்று பார்த்தால், எப்பொழுதும் எனக்கு அருமையான பிள்ளைகளே, என் சகோதரர்களே, சகோதரிகளே, வேத வாசிக்கைகளை நீங்கள் பைபிளை வாசிக்கிற பொழுது அங்கும் இங்கும் வாசிக்க ஒரு வசனத்தை அங்கே எடுத்து இங்கே எடுத்து அதை கோத்து வாசிக்கிறதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு புஸ்தகத்தை மெடிடேட் பண்ணி பழகுங்கள். இல்லாவிட்டால் ஒரு அதிகாரத்தை எடுத்து மெடிடேட் பண்ணி பழகுங்கள். அப்பொழுதுதான் தேவன் எதை பேசுவாரா, எதை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம்.
அந்த அடிப்படையிலே இந்த வார்த்தை இந்த தேற்றரவாளர் யார் என்று சொன்னால் நீங்கள் 26வது வசனம் 15வது அதிலேயே இருக்குது பல பக்கத்தில் அதை கீழே உள்ள வசனத்தை வாசிக்க 15வது அதிகாரம் 26வது வசனம். பிதாவின் இடத்தில் இருந்து நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, யாருடைய நாமத்தினால் யாரை ஏற்றுக்கொண்டவர்கள்? யாராவது சொல்லுங்க. அவருடைய நாமத்தினால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவை நாங்கள் எல்லாம் யாருங்க? சொல்லுங்க, கரைங்க. நீங்க எல்லாம் யாரு? தைரியமா சொல்லுங்க. யாருடைய பிள்ளைகள்? பிதாவினுடைய பிள்ளைகள். பிதா யாரு? கர்த்தர், சகலத்தை உண்டு பண்ண சர்வவல்லவர். அவன் இங்கே அழகாக அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் யார் இவர் சொன்னார்? யார் இந்த கம்ஃபோர்டர்? யார் இந்த தாயை போல எங்களை தேற்றுகிறவர்? ஒரு தகப்பனை போல தோளிலே வைத்து சுமக்கிறவர் யார் என்று சொன்னால் இவர் சத்திய ஆவியானவர். இப்ப யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதை நீங்கள் என்னோட நீங்கள் மேலே கீழே வாசிக்கிற பொழுது உங்களுக்கு வருகிற கேள்விகளுக்கு அதுக்குள்ள பதில் நிச்சயமாயிருக்கும். அவை அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16, 13 வாசிக்கலாம். 16 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்திய பாதிகளை பதிலே இருக்குது. பிள்ளைகள் வச்சு எடுத்து படியா பாருங்க. இந்த தேற்றரவாளர், இந்த கிறிஸ்தர், அந்த தேற்றரவாளருக்கு வச்சு என்ன இருக்குது? ஹெல்பர், ரைட். ஹெல்பர், உதவி செய்கிறவர். எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார் என்று சொன்னால் அங்கே ரோமர் புஸ்தகம் 8:26 நாங்கள் பார்க்கலாம். அந்தபடியே நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். நாங்கள் சில நேரங்களில் கவனிங்க பிள்ளைகளே, சகோதரர்களே, சில நேரங்கள்ல எங்களுக்கு உண்மையாவே செபிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு யாராவது கடந்து போயிருக்கு. உண்மையை சொல்லுங்க. எந்த நேரம் ஆவியில நுழைஞ்சு செபிக்கணும்னா எந்த நேரம் நான் அப்படி ஆவியிலே இருப்பேன் என்று சொல்லினாலும் நல்லது, சந்தோஷம் இருக்கலாம். நான் பிள்ளை என்று சொல்லவில்லை. அது எனக்கு என்னை பொறுத்தா எல்லாரும் இருக்கணும் இல்லை தானே? நிச்சயமா இருக்கலாம். அவ்வளவு கிருபை பெற்றவர்களா இருக்கிறார். இந்த சமயத்திலும் தேவனை நோக்கி ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொண்டு ஜெபம் பண்றதுக்கு இருக்கக்கூடியவர் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். அப்படி வந்திருக்கா? யாராவது வந்திருக்க சொல்லுங்க. கதை வந்திருக்க அருமையான சகோதரன் கையை அவை வந்திருக்கு, வரும். ஏனென்றால் உலகத்திலே இருக்கிறோம். உலகம் யாருக்குள்ளே இருக்குது? பொல்லாங்கானவர்களுக்குள்ளே கிடக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுக்கு ஒன்றும் இல்லை. என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்று நான் சொல்றேன். அவை இந்த உலகத்திலே எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், வெற்றி கொண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவை இந்த சத்திய தேற்றரவாளரான அந்த ஹெல்பர், இந்த ஹெல்பர் என்ன செய்கிறார் என்றால், நீங்க சோதிச்சு பாருங்க.
நான் சோதித்து பார்த்திருக்கிறேன். சில நேரங்களிலே சில சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற பொழுது உண்மையாகவே போய் அதில் நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு எங்களை சரணாகதி ஆக்கி செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அப்படியான சூழ்நிலைகளிலே நான் இந்த வசனத்தை எடுத்து போராடி நான் ஜெபத்திலே கடந்து சென்றிருக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து வசனம் ஏன் கொடுக்கப்படும்? அது ஒரு வாக்குத்தத்தம். அது ஒரு வாக்குத்தத்தம், ப்ராமிஸ். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நல்லது, ஆவியா ஜீவனமாக இருக்கமா. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படியே ஆகும். தமிழ்ல ஹீப்ரூல ஆமென் என்றால் அந்தபடியே ஆகட்டும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நீங்க சொல்றீங்க ஆமென், அதை I receive it, அதை நான் பெற்றுக் கொள்கிறேன், அப்படியே நடக்கட்டும். அவை இந்த வசனம் என்ன சொல்றது? அந்தபடி நாங்கள் வேண்டிக் கொள்வது, எங்களுக்கு அதை வேண்டிக் கொள்வது, என்னத்தை நான் போய் ஜெபிக்கிறதாகவே, என்னத்தை நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்வது என்னுடைய ஆத்துமா. ஏனென்றால் ஆத்துமா சில நேரம் முறிஞ்சு போகும். அவை அந்த நேரங்களில் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஆண்டவரே, வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக பரிந்துரைக்கிற பரிந்துரைவாளர், தேற்றரவாளர் நீரல்லவா இருக்கிறீர், எனக்காக பரிந்துரைப்பீராக, என் வாயை திறப்பீராக, ஜெபத்தை ஜெபக்க எனக்கு ஆண்டவரை உதவி செய்வீராக என்று சொல்லுகிற பொழுது அந்த நேரத்திலே நீங்கள் உணரலாம் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவராய். அவை எனக்கு அருமையானவர்களே, இந்த தேற்றரவாளரை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பிதாவிடத்திலிருந்து அனுப்ப போறவர், நான் உங்களுக்கு அனுப்ப போறவர் பிதாவிடத்திலிருந்து வரப்போறவர் சொன்னால் உங்களுக்கு இது பார்க்க ஏதோ அவர் பக்கத்துல அங்கே ஒருவர் இருக்கிற, நான் போய் நீங்க கிராமத்துல நீங்க போவோம் என்று சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி அல்ல, எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. பெரிய தேவன். அன்றைய கூட எங்களுடைய குடும்ப உறுப்பினர் அவர் யெகோவா விட்னஸ், அவர்களோட பொருள் வீட்டில் எல்லாம் இருந்தார். அவரோடு நான் சில காரியங்களை அவரிடத்திலே கேட்டு பகிர்ந்து நாம் வசனங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்து சில காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். பைபிள்ல உங்களுக்கு வித்தியாசம் உண்டா, இல்லாவிட்ட போதனையிலே அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலே உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று நான் கேட்டேன். மிகவும் அருமையான மனசு. அவர் எனக்கு பதில் சொன்னார், குமார், எங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒன்று என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் ஒன்று இல்லை என்று சொல்லுகிறோம். இவ்வளவுதான் எங்களுக்கு வித்தியாசம். அவே இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இந்த வசனங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாதபடி ஆங்காங்கே அநேகரை வேறு வேறு விதமான காரியங்களை கட்டி வைத்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் தேவ ஆவியானவர் இந்த சத்தியத்தின் ஊடாக இந்த வசனங்களை வெளிப்படுத்துகிறவரையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவே தேவ ஆவியானவரை, இந்த தேற்றரவாளரை இயேசு கிறிஸ்து அனுப்புவேன் என்றால் உலகத்தையும் நீதி கிருபை, தேவன் நீதியாக இருக்கிறார், பிதா நீதியாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். அவை தேவனுக்கு நீதியை செலுத்துகிற தேவன் எங்கள் மீது நீதியை செலுத்துகிற ஒரு நாள் வந்த பொழுது தேவன் கலங்கினார் என்று பார்க்கிறோம். தேவன் கலங்கினார். எப்படி என்னுடைய ஜனங்களை, என்னை கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும்படி இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்களே என்று சொன்ன இந்த ஜனங்களை, ஆடு மாடு கோழி அது இது பறவைகள் மிருகங்கள் மச்சங்கள் சமுத்திரத்திலே இருக்கிறவைகள் தரையிலே இருக்கிறவைகள் காட்டில் மிருகங்கள் நாட்டில் மிருகங்கள் காட்டு மரங்கள் நாட்டு மரங்கள் ஊரும் பிராணிகள் தாவரங்கள் கனிதரும் மரங்கள் சகலத்தையும் உண்டாக்கின தேவன் எங்களை மாத்திரம் நல்லா கவனிங்க,
எப்படி உண்டாக்கினார் கிருஷ்ணா? எப்படி உண்டாக்கினார்? நம்மை மாத்திரம் எப்படி உண்டாக்கினார்? என்னமா? சுவாசத்திலே தானம் வச்சு தன்னுடைய நமது சாயலாய் உண்டாக்குவோமாக. நமது என்றால் அங்கே பன்மை புளூரல். இந்த நமது என்பதுதான் ஒரே தேவன், அதே நேரம் அவர் திரியேக தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்டாக்கின தேவன் நீதியை தான் செலுத்த எங்கள் மீது பிரியம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதான் அந்த கிருபை என்ன சொன்னது என்றால், நான் போகிறேன் பலியாக, நான் போகிறேன் பலியாக என்று சொல்லி அந்த கிருபை இறங்கி வந்தது. மாமிசமும் இரத்தமுமாய் கிருபையும் சத்தியமுமாய் எங்கள் நடுவிலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி கடந்து வந்த இயேசு மாமிசமாக எலும்பும் சதையுமா எங்களைப் போலவே இருக்கிறார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நான் போவதை, நான் போனால் உடனே இயேசு போனால் எங்களுக்கு யாருக்கு? இயேசு வந்த அளவு முடிச்சுட்டேன். கிருபாதார பலியாக எங்களுக்காக பலியாக வேண்டும் என்ற அந்த ஆதியாகமம் 3:15 அடுத்து வாசிக்க. ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டிற்கும் அவள் வீட்டிற்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இது எப்போ அவர் சொல்லுகிறார்? மனுஷன் பாவம் செய்த உடனேயே அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இதான் என்னுடைய கருப்பொருள். இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கீழ் வசனத்தை வாசித்து அதற்கு பின்பதாக நாங்கள் இந்த காரியத்தை கடந்து செல்வோமாக. நான் சொல்றது யோவான் புஸ்தகம் 14. யோவான் புஸ்தகம் 14 அங்கே 7-8வது வசனத்தை வாசி. அப்ப இப்பொழுது தேவன் சொல்லிவிட்டார், நான் அனுப்ப போகிற தேற்றரவாளர், கம்ஃபர்டர், ஹெல்பர் உங்களுக்கு வருவார். அவர் வந்து அவர் யார் என்று நாங்கள் பார்த்து விட்டோம். அவர் பரிசுத்த ஆவியானவர். நல்லா விளங்குதா? 2 வசனங்களோடாக பார்த்தோம். அவர் வேறு யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியார் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறார். பிதாவோடு இருக்கிறது. இயேசு யாரு? கிருபையும் சத்தியம் உள்ள தேவன், மாமிசமும் ரத்தமாய் இங்கே எங்களோடு வாசம் பண்ணுகிறார். இப்போ அவர் போகிறார். அந்த 3:15 தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை செய்து முடித்து விட்டு அவர் போகிறார். நல்லா விளங்காட்டி படிவா விளங்கிப்படுத்துகிற கேளுங்க, நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப போகிறார். போனா எங்களுக்கு யார் துணை? அப்பா போற, அப்பா எங்கேயோ போற, நீ வர மாட்ட, செத்து போற. எங்களுடைய அப்பா மாமிசத்து, எங்களுடைய அப்பா என்ன நடக்கும்? எங்களுக்கு யாரு? மாமா இருப்பார், பெரியப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், யாராவது ஒருவர் எங்களை சுற்றி இருப்பார்கள். எங்களுடைய அம்மாவுக்கு சொல்வார்கள், கவலைப்படாத அண்ணி, நாங்க இருக்கிறோம், பரவாயில்ல அண்ணா போயிட்டேன், பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம் என்று சொல்வது யாரா இருக்கும்? தேற்றரவாளர். அல்லேலூயா. ஆவே இவன் போகிறார், இயேசு போகிறார். போகிற பொழுதும் தேவனை தான் செய்கிறார். ஒரு அன்பான தேவன் பாருங்க. இன்றைக்கு எனக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறது யார்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய கிரியைகளை நடப்பிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த இயேசுதான் பரிசுத்த ஆவியாய் எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். அந்த பிதாதான் பரிசுத்த ஆவியாய் எனக்கு உங்களுக்கு இருக்கிறார். இந்த தெரிய இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 8வது வசனம்.
அவர் வந்து யாரு தேற்றரவாளர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸ்ட்ரைட் பண்ணுவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன செய்வாரா? சொத்தா சொல்லி தருவார், கண்டித்து உணர்த்துவார். அதனால்தான் சில நேரங்களில் இதில் நிற்கிற தேவதாசர்கள், மேய்ப்பர்கள் பயங்கரமான, ஆனால் வெளியில வரும் பொழுது அவர்களுக்கே தெரியாது இது நானா பேசுகிறது. அது இந்த இடத்துல நீங்க வந்தா தான் உங்களுக்கு அதனுடைய அனுபவத்தினூடாக நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதிலே இருக்கிற பொழுது நீங்கள் நினைக்கலாம், இவர் என்ன இதில் கண்டிக்கிறார் என்ற ஏதோ பிளான் பண்ணுகிறோம். சில நேரங்களில் நாங்கள் பிளான் பண்ணியே மாறவில்லை. நாங்கள் ஏதோ ஒரு செய்தியை ஒரு 2 வசனத்தை தியானித்துக் கொண்டு வருவோம். ஆனால் பிறகு நாங்கள் போய் அதில் இருந்து அமைதியா இருந்து யோசிக்க, இது நான் கொண்டுவரவே இல்லையே, இந்த வசனங்களை நான் கொண்டுவரவே இல்லையே, இந்த முறையிலே நான் போதிக்க வேண்டும் என்று வரவே இல்லையே. சில நேரங்களில் தேவன் கண்டிப்பார். ஏனென்றால் சிச்சிக்கிறது ஒரு தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல சிச்சிப்பார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் சமாதானத்தோடு வாழ வைக்கத்தான் தேவன் எப்பொழுதும் தெரியப்படுகிறார். அதனால தான் பாருங்க, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவன் என்ன செய்கிறார்? வரப்போகிற அந்த தேற்றரவாளர், அந்த ஹெல்பர் என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துவார். அடுத்த வாசகம் பிறகு பாருங்க, அவர் அப்படியே அதை மட்டும் சொல்லவில்லை, அழகாக 3ஐயும் பிரித்து சொல்லுகிறார். பாவம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்று அழகாக அதை விரித்து சொல்லுகிறார். வாசிக்கமா? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், அவர்கள் என்னை யூதர்கள், ரபிகள், அந்த ஆசாரியர்கள், அந்த லேவியர்கள், அந்த நாட்களில் இருந்ததான வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஏன் மக்கள் கூட, அதான் ஆண்டவர் சொன்னார், நான் என்னுடைய சமத்துக்குள்ள வந்தேன், இவர்களோ என்னை அந்நியமாக எண்ணினார்கள். அவர்கள் அவரை விசுவாசிக்காதபடியினாலே அது அவர்களுக்கு பாவம். இன்றைக்கும் நாங்கள் கூட விசுவாசத்தை இழப்போமானால் அதற்கு பாவமாகும். அவை நாம் ஜாக்கிரதையோடு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். வாசிக்கமா? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினாலே. பாத்தீங்களா? டிஸப்பியர். நீங்க இனிமேல் நோமோ, நீங்க என்ன காணவே மாட்டீங்க. இயேசுவை யாராவது கண்டார்களா? கண்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. வசனத்தின்படி நீங்கள் என்னை இனி காணாத, பவுல் கண்டிருக்கிறார் என்றால் சிறைச்சாலையிலே அவருக்கு தரிசனமானார். அது அவர்களுடைய, நான் வார்த்தையும் மட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போறபடினாலே சரியா? அடுத்தது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. யார் உலகத்தின் அதிபதி? சொல்லுங்க, யார் உலகத்தின் அதிபதி? பிசாசாக. இந்த பிசாசாக என்று சொல்லப்படுற டெவில், ஈவில் திங்ஸ் வந்து நியாயம் தீர்க்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அவரிடத்திலே சீசர்களை பார்த்து சொன்னார், பிசாசு லூசிபர் மின்னலை போல நான் விழுகிறதை காண்கிறேன். மின்னலை போல அவன் விழுந்தான் என்று பார்க்கிறோம். அவ்வளவு சடுதியாக அவனை விழுத்தினார் ஆண்டவர், தன்னை தானே ஒப்புக் கொடுத்து. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவை எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 காரியத்தை தேற்றரவாளரான சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் செய்வார், சொல்லுவார், கண்டிப்பார். இனி உங்களை இவர்தான் நடத்துவார். அதன் அர்த்தம் என்னன்னா, இயேசு சொல்லுகிறார், நான் போறேன், you will see no more. என்னை நீங்க பார்க்க காணாத இடத்துக்கு நான் பிதாவிடத்தில் ஏறி போகிறபடினாலே நான் அனுப்ப போகிற தேற்றரவாளர்
பாடம் வந்து இன்னும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்க்க நேரம் போதாது. ஒரு நாள் தேவையில் ஃபுல்லாக நாங்கள் உடைச்சு வசனங்களை பார்க்க வேண்டும். பாவம் என்றதை மட்டும் நாங்கள் இன்றைக்கு பார்த்து தியானம் பண்ணி இந்த பாவம் எப்படிப்பட்டது என்பதை பார்த்து நாங்கள் அதை தியானம் பண்ணி தேவனுக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுத்து 2026 ஆண்டு வரப்போகிற புதிய ஆண்டிலே தேவன் எங்களை மகிமையாக வெற்றி சுரக்க பண்ணி நாங்கள் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அவை பாவம் என்றதை குறித்து நாங்கள் பார்க்கலாம். இந்த பாவம் எப்பொழுது வந்தது? யாராவது சொல்லுவாங்க, பாவம் எப்பொழுது வந்தது? உலகத்துக்கு பாவம் எப்பொழுது வந்தது? மீறுதல்களின் முதலாவது மனிதர் ஆதாம் தேவனாலே உருவாக்கப்பட்டவர். எல்லாவற்றையும் சொல்லி 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 தேவன் சர்வத்தை படைத்தார், சிருஷ்டித்தார். மனுஷனை தன்னுடைய கரத்தினாலே மண்ணை எடுத்து தன்னுடைய தமது சாயலாக உருவாக்கும் என்று சொல்லி எங்களை தமது சாயலாக ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மா ஆனார். பிறகு அவனுக்கு ஒரு துணை வேணும், ஏற்ற துணையை அவனுக்கு கொடுப்போம் என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பை எடுத்து அதிலே அவனை ஆழ்ந்த நித்திரை பண்ணி அந்த விலா எலும்பை கர்த்தர் பிரித்து எடுத்து அந்த விலா எலும்பை ஒரு பொம்பளையாக மாற்றினார். அந்த பொம்பளையை அவனுக்கு முன்பதாக கொண்டார். அவன் அதுக்கு பேரிட்டான் ஏவாள். அவை இந்த ஆதாம் என்றால் எல்லாருக்கும் தகப்பன், ஏவாள் என்றால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தாயானவள். அவை இந்த 2 பேரையும் உருவாக்கி தேவன் என்ன செய்தார்? இவர்களையும் மற்ற மிருகங்களை போலத்தான் நிர்வாணியைத்தான் படைத்தார். இது ஒன்றும் வெக்கப்படுவதற்கு இல்லை, வாய்ப்பில்லை. இப்ப எங்களுக்கு வெக்கம் வருது, அதான் அந்த பாவம். அல்லேலூயா. அவர்கள் நாங்கள் நிர்வாணி என்றும் வெக்கப்படவில்லை. அவர்களை ஏன் ஏற்படுத்தினார் என்றால் தேவன் தன்னோடு கூட உறவாடும்படி. அழகா இருக்கு சொல்லுவோம். அதோனாய் தேவன், யெகோவா தேவன், அவர் இன்னியும் பாவம் இல்லாத பரிசுத்தர். உங்களுக்கு யெகோவான்னு நாங்கள் சொல்லுகிறோம். யூதர்கள் அதை சொல்ல மாட்டார்கள், அதோனாய் என்பார். ஏனென்றால் அவர் அவ்வளவு ஹோலி 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 ஹோலி, காதோஷ் 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 என்று. அவை அந்த ஹோலி தேவன் தான் சிருஷ்டித்த அந்த மனுஷர் அந்த தம்பதிகளோடு குளிர்ச்சியான வேளையிலே என்ன செய்வாரா? இறங்கி வந்து அவர்களோடு பேசுவார், உறவாடுவார். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? அப்படி இருந்த அவர்கள் முதலாவது என்ன நடந்தது என்றால், பிசாசு சர்ப்பத்துக்குள்ளாக வந்து அவர்களை வஞ்சித்து புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததினாலே பாவம் அவர்களுக்குள்ளே வந்தது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. தாங்கள் நிர்வாணிகள் என்று வெட்கப்பட்டார்கள். என்ன செய்தார்கள்? ஓடி போய் ஒளித்துக் கொண்டார்கள். சமூகத்தை விட்டு இன்றைக்கு நாங்கள் அநேக தேவ சமூகத்தை விட்டு ஒழிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. தேவ சமூகம் எப்பொழுதும் உங்களுக்கு முக்கியம். இவர் ஒழித்த பொழுது அதுக்கு திருப்பி நம்ம அந்த ஆதியாகத்திலே வாசித்து நாங்கள் 3ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் தெரியாத இவர் ஒளிச்சிருக்கார். அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கேட்டார், ஆதாமே என்றால் அவர் என்னென்றால் சுய நிர்ணயத்தை வைத்துதான் வைத்தார். அவர் ஒரு கடவுள் ஆண்டவர் புடிச்சு வைக்கிற தேவன் அல்ல. சுய நிர்ணயம்னா நீ சுயமாய் உன்னை நிர்ணயம் பண்ணுகிற
சொன்னார், அதையும் அவருக்கு கொடுத்தார். தேவதூதர்கள் ஏன் விழுந்து போனார்கள்? தேவதூதர்கள் லூசிபர் அங்கே கலகம் பண்ணின, பரலோகத்திலே கலகம் பண்ணின லூசிபரோடு சேர்ந்து ஏன் விழுந்து போனார்கள் என்றால், சுயமாய் சிந்திக்க அவர்களுக்கு உரிமையை தேவன் கொடுத்திருந்தார். If you want, you can go. You can go. எங்கே போகணும்? நீ நேசிக்க பேசுகிறது போ. தாழ தள்ளப்பட்டார். யோபு வந்து, யோபை குறித்து பிசாசானவன் வந்து தேவ சமூகத்திலே தேவபுத்திரர்கள் தேவதூதர்கள் இருக்கிற இடத்திலே கூட வந்து அவன் பேசுவதற்கு ஆண்டவர் எலோ பண்ணினார். ஏனென்றால் அதையும் ஆயிரம் தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுயமாய் முடிவெடுப்பார்கள். எடுக்கிற அந்த இதை தேவன் கொடுத்திருந்தார். அதே போலதான் ஆதாம் ஒருவாளுக்கு சுயமாய் முடிவெடுக்கிறதை கொடுத்திருந்தார். அந்த முடிவு எப்படியா போனது? பாவமாய் போனது. அதனாலதான் ஆண்டவர் கூப்பிட்டு கேட்டு அடுத்த வாசிங்க. அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டே என்றார். பயம் மாறுவதற்கு காரணம் இதுதான். காரணம் பயந்து ஒழித்துக் கொண்டார். அப்பொழுது அவர், நீர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கிறபடி தேவனுக்கு தன்னை ஸ்திரியான விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். உடனடியாக தேவன் என்ன செய்தார்? இவைகளை சபிக்கவில்லை, மனுஷனை சபிக்கவில்லை. ஆண்டவர் சபித்தது பிசாசு. அடுத்த வசனத்தில் பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். You will be cursed. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாம்பு யாராவது பாம்பு கண்டு பாம்பு வச்சு விளையாடுறவங்க இருக்கிறாங்க. என்னோட அந்த ஆவி என்னன்னு தெரியாது. யாராவது பாம்பு வந்தா நிற்பீங்களா? பக்கத்துல 10 அடி தூரம் ஓடுவீங்க. அல்லேலூயா. அவை பாம்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் சபிக்கிறேன். நீ என்ன செய்வாய்? வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் முன்னேற்றம். அதுக்கு கால் இருந்தது. விஞ்ஞான ரீதியா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பார்க்கலாம் யூடியூப்ல. இந்த ஆண்டவர் பிறந்த பொழுது வந்த நட்சத்திரம் அது இப்ப வந்திருக்கின்றதை விஞ்ஞானிகள் இன்னைக்கு கண்டறிந்திருக்கிறார்கள். அது உண்மை. அப்படி ஒரு நட்சத்திரம் வந்தது. சீனாவிலே அதற்கு பதிவு அது போட்டு அது வேற காரியம். ஆகவே வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு நாளெல்லாம் மண்ணந்திப்பா என்று சொல்லி போட்டு இன்ஸ்டான்ட்லியா பாருங்க. ஆண்டவரோட நல்லவர்கள் பாருங்க. இன்ஸ்டான்ட் உடனடியாக எங்களுக்கு ஒரு தீ வரணும். அழகியாக சொல்லுங்க. உடனடியா அடுத்த வசனத்தை பாருங்க. உன் வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் தலையை நசுக்குவான். அவர் யாருங்க? யார் அவர்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க, பயப்படாதீங்க. என்னுடைய ஆண்டவர் இயேசு. அந்த இயேசு அப்ப இருந்தாரா? இது நடக்க எத்தனை ஆண்டு? சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல இது நடக்க கூட 4500 ஆண்டு நினைக்கிறோம். அப்ப 4500 ஆண்டுகளுக்கு அவர் இயேசு பிறப்பதற்கு 4000 கிட்டத்தட்ட 3000 ஏதோ பல 1000 வருடங்கள். நான் சரியா சொல்லாம இல்லைன்னு சொல்ல பிள்ளையாக சொல்லக்கூடாது. ஆகவே அது இருக்கிறது. எவ்வளவு காலம் என்றெல்லாம் சொல்லி கணக்கு இருக்கிறது. ஆகவே பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். அவர் வந்து என்ன செய்வாராம்? உன்
தலையை நசுக்குவார், நீ அவற்றை குதிக்கிறாருக்கா, நீ நசுக்குவாய். அல்லேலூயா. என்றொரு தேவத்தை உண்டாக்கி போட்டு தேவன் என்ன செய்ய 21வது அதிகாரம் 21வது வசனத்திலே அதற்கு சாம்பிளாக ஒரு காரியத்தை செய்கிறார். இயேசு பாவம் செய்தவரா? இல்லை. தம்பி சொல்லுங்க, இயேசு குற்றம் செய்தவரா? சொல்லமா, குற்றம் செய்யவில்லை. ஒரு குற்றம் செய்யாத, அதான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு ஆகவே சொல்லக்கூடும். யாராவது உங்களை என்ன குற்றச்சாட்ட முடியுமோ? யாரும் குற்றச்சாட்டவில்லை. 33 வருடம் வாழ்ந்தார். அவை பாவம் இல்லாத பரிசுத்தர் வந்து பாவமாகி எங்களுக்காக மறிக்க வேண்டும், எங்களுக்காக அட்டிக்கப்பட வேண்டும், நொறுக்கப்பட வேண்டும். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு க்ஷணம் அவருடைய தேவன் போட வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கிருபாதார பலியாக அவர் வர வேண்டும் என்பதற்கு உடனடியாகவே அந்த 3ஆம் அதிகாரம் ஆதி ஆகமத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 21வது வசனத்தில் வாசி. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோளுடையை உண்டாக்கினார். என்ன சொல்றாங்க? அவங்க தேவன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, எல்லா பிசாசு வாஞ்சிட்டுதான். நீங்கள் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நன்மை தீமை அறிகிறவர்களாக நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று அவர் உங்களுக்கு சொல்லையோ என்று சொல்லி ஒரு வஞ்சனையான ஒரு வெள்ளி ஒரு நஞ்சு கொடுத்து ஒரு குடம் பால்ல ஒரு துளி நஞ்சை போட்டால், விஷம் பொய்சனை போட்டால் அதுக்கப்புறம் அந்த பாலை குடிக்கலாமா? குடிக்க முடியாது. ஏன்னா முழுவதும் நஞ்சாச்சு. அவை அதே போலதான் ஆண்டவரை எல்லாவற்றையும் உருவாக்கி, இந்த ஆதாம் ஏவாளை உருவாக்கி, குளிர்ச்சியான ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அந்த தோட்டத்தில் அவர்களை வைத்து டைமுள்ள டைம் வந்து அவர்களோடு உறவாடி அவர்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்டு தேவன் என்ன செய்தார்? இந்த பூமியை ஆசீர்வதிக்கும்படி அவர் ஒரு செட்டப்பை உண்டாக்கினார். அந்த செட்டப்பை பிசாசு என்ன செய்தார்? அதை நிர்மூலமாக்கினார், அதை கெடுத்து போட்டார். அந்த முதலாவது மனுஷர்களை பாவத்தில் உட்படுத்தினார். அதன் பின்பதாக எல்லா மனிதர்களும் ஒரே மனிதனுடைய பாவம் எல்லா மனிதர்களும் கடந்து வந்தது. ஏனென்றால் எல்லா அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே பார்க்கலாம், ஒரே ரத்தத்தினாலே தேவன் எல்லாரையும் உண்டாக்கி ஆங்காங்கே குடியிருப்புகளை உண்டாக்கி வைத்திருந்தார் சொல்லி. ஆகவே அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே பிறந்த எல்லாரும் பாவம் செய்தவர்களாக பிறந்தார்கள். அதனால் தான் ஆண்டவர் அப்பவே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லி இந்த பாவத்துக்கு ஒரு விமோசனம், அல்லேலூயா, இந்த பாவத்துக்கு ஒரு விமோசனம். அவருக்கு தெரியும் இந்த பாவத்துக்கு இந்த ஆட்டையோ இந்த மாட்டையோ இந்த இதுகளையோ கொடுக்கிறதால இந்த பாவம் போகாது. அவர் he has already decided, அவர் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார் that he would come. அவர் வரப்போகிறார். அவர் அதாவது கிருபையை தான் மனுஷனாக பரிசுத்த ஆவியினாலே கன்னியின் வயிற்றிலே பிறக்க பண்ண போகிறார். எப்போ இது எப்போ 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 அதை டிசைட் பண்ணினார்? ஆதியாகமம் 3:15. அதுக்காகத்தான் குற்றமில்லாத ஒரு மிருகத்தை பிடிச்சு தோலை உரிச்சு கொடுத்து விட்டார். இப்ப விளங்குதா? அது அந்த ஆடோ அதுல இல்லை, என்ன மிருகம் இல்லை, தோலுடைய உண்டாக்கினார். என்ன மிருகம் அதுல இல்லை. ஆனா அது நோம்பி ஓடிக்கொண்டு ஒரு மிருகத்தை பிடிச்சு ஆண்டவர். அது குற்றம் இல்லாதது, அது ஜோய்ஃபுல்லானது, சந்தோஷமானது. அதனால ஆண்டவர் குளிர்ச்சியான அந்த கார்டன்ல அதுல ஒரு கடை வெடிக்குது, அப்படின்னு ஓடிக்கொண்டு குளிச்சு என்ன செய்தார்? சாப்பிட்டு அந்த தோலை உரித்த தோலை உரிக்க என்ன நடக்கும்? ரத்தம் வடி, ரத்தம் சிறுவி பாயும், வேதனை உண்டாகும். கொலை செய்யப்படுற நேரத்தில் வேதனை உண்டாகும். அந்த வேதனைகள் எல்லாம் இயேசு அடைய போற, இயேசு பாவம் இல்லாதவர், தேவனோடு பிதாவோடு உறவாடி கொண்டிருந்த கிருபையான
ஆதியிலே வார்த்தையா இருந்த அந்த அந்த வார்த்தை, அந்த கிருபை நிறைந்த வார்த்தை, அந்த வல்லமை உள்ள அந்த வார்த்தை இயேசு என்ன செய்தார்? இயேசுவா இல்லை, அவர் அங்கே இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். அவர் டிசைட் பண்ணார், என்னுடைய கிருபை, அவருடைய நீதியை செலுத்த முடியாத தேவன் விருப்பம் இல்லை. அவர் எங்களை அவ்வளவு அன்பு. நாங்கள் எங்களோட பிள்ளைக்கு நீதி செலுத்துவோமா ஐயா? எங்களோட சொந்த பிள்ளைய போட்டு சாப்பிடுவோமா? வேதனைப்படுத்த எங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி எத்தனையோ தாய்மார் தகவல்களுக்கு எடுப்பீங்க, பிள்ளைக்கு கொடுப்போம் இல்லையா? அப்ப அந்த தேவன் நீதியை செலுத்த விருப்பம் இல்லாம என்ன செய்தார்? இந்த பாவத்தை எங்களுக்கு போக்க முடியும். நான் தான் அதுக்கு போறோம். அப்போவே டிசைட் பண்ணி, அதுதான் இந்த பலிகள். நீங்க நினைக்கலாம், ஓ நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான தேவன், இரக்கம் இல்லாதவர், உள்ள அந்த நாளையில ஆட்டை பிடிச்சு அடிச்சு, மாட்டை பிடிச்சு அடிச்சு, ரத்தத்தை அங்க சிந்தி, தோலை இஞ்ச செய்து, உடல் உறுப்புகளை அங்க வை, இங்க வை, இதற்கு அங்கே இதற்கு வழி, இது எல்லாமே செய்தார். இது எல்லாமே இயேசு செய்வார். இயேசு எங்களுக்காக செய்த அந்த கிருபாத பலிக்கு சமமாயிருக்கிறது. 6 பலிகள், அந்த 6 பலிகள் குற்ற நிவாரண பலி, சகல பலிகள் அவருக்கு அது முன் உதாரணமாக அவர் செய்ய குற்றமில்லாத இயேசு அதை செய்வதற்கு பிரதி, அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி இந்த மிருகத்தை அடைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு உடுத்தி விட்டார். அதனால்தான் ஆபேலும் இவர்கள் வெளியிலே துரத்தி விடப்பட்ட பிறகு பிறந்த பிள்ளைகள் நீங்கள் வாசிக்கலாம். ஆபேலும் காயினும், காயின் தான் அதில் மூத்தவன், காயினும் ஆபேலும் என்று ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தார்கள். அதிலே காயின் என்ன செய்யலாம்? நிலத்தை பயிரிடுகிறவனாக. நிலம் பயிரிடுகிறது பிள்ளையா? நிலம் பயிரிடுகிறது நல்லதுதானே. அது ஆபேல் என்ன செய்தார்? ஆடு மாடு மந்தைகளை மேய்க்கிறவருக்கு மேய்ப்பனாய் தலைவனாய் வந்தார். அப்போ ஒரு நாள் 2 பேரும் கொண்டு போகிறார்கள் அந்த இதை பலிகளை செலுத்தும்படி கொண்டு போகிற பொழுது காயின் நினைக்கிறான், நான் ஏன்னா சொல்லுகிறேன், ரத்தம் சிந்தி உன்னுடைய வாழ்நாள் உயிரோடு இருக்கு நாளெல்லாம் தகப்பனுக்கு ஆண்டவர் சபித்தது என்றார். நீ உன்னை நான் படைத்தது என்னை போல என்னுடைய சாயலா என்னை ஆராதிக்கும்படி, என்னோட உறவாடும்படி, பேசாம எல்லா சகலமும் கொடுத்திருந்தவர். ஆனா அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகின உடனே ஆண்டவர் வெளியில கலைச்சு போட்டு ஒரு தேவதூதனை வைத்து ஒரு சுடரொளி பட்டயத்தை கொடுத்தார். அந்த சுடரொளி பட்டயம் தான் மேலிருந்து கீழாக தெரிச்சு இருந்தது. இயேசு உயிரை விட்டவர். ஒரு சுடரொளி பட்டயத்தோட ஒரு தேவதூதனை ஆண்டவர் இனி இனி இந்த தோட்டத்துக்குள்ள யாரும் போயிடலாம், அதாவது அவங்களே கலைச்சு போட்டேன், யாரும் போயிடலாம். சுடரொளி பட்டயம் சூடு நிற்கிறார். அந்த பட்டயம் தான் எருசலேம் தேவாலயத்தில் இப்ப நீங்களும் நானும் இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்காக வெளியே போகலாம். திருச்சியில கழிஞ்சிச்சு. ஆசாரியர் மட்டும், பிரதான ஆசாரியர் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனங்களுடைய பலிக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலியிட்டு பாவ மன்னிப்பு கேட்டு நடுக்கத்தோட உள்ள போவார். திருப்பி வருவார்கள் உத்தரவாதம் இல்லை. பாவங்களை அறிக்கையிடாம பலியிடாமல் போனால் அங்கேயே முடிஞ்ச சடலமா கிடப்பார். இழுத்து எடுக்கிறது, காலில் ஒரு கயிறு கட்டியிருப்பார், கையில வல கையில ஒரு குளோக்கை. அப்ப அவர் அந்த காரியங்களை செய்கிற பொழுது வெளியில சனங்களுக்கு மற்ற ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். நீங்க நான் உயிரோடு இருக்கிறேன், பிரதான ஆசாரியர் இன்னும் சாகல, அப்ப அவர் பாவம் செய்யல, அப்ப அவர் பலி சரியா தான் செலுத்திட்டு போய் சரியா அழைக்க விட்டுதான் உள்ள போயிருக்கு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆசாரியர்களா, லேவியர்களா, நாங்கள் யூதர்களா,
ஆபிரகாமின் சந்ததியா? இல்லை. புறஜாதிகள். சொல்லுங்க, நாங்க புறஜாதிகள். இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகளுக்கு எனக்கு உண்டு. அதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு ஏன் அந்த மகா பரிசுத்த அதை ஆண்டவர் அந்த சுடரொளி பட்டயத்தால கிழிச்சு ஒன்றுமில்லை. யாரும் இயேசுவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை? இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருக்கு பிள்ளைகள்? பிதாவுக்கு, கர்த்தருக்கு, அதோதான் தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார். ஆபேல் என்ன செய்தார்? தன்னுடைய ஆடு அவனுடைய இருக்கோ அத்தனை அவன் கொண்டு போவான். என்னிடம் நீங்க விட சாஸ்திரம் இருக்கோ அதைத்தான் நான் கொண்டு போடுறது. அதுக்கு மேலே என்னால கொண்டு முடியாது. இப்ப இவன் என்ன செய்யலாம்? தாம் பயிரிட்டு தலைமுறைக்கு ஆண்டவர் சொன்ன, நீ எத்த வேர்வை சிந்தி மண்ணை விழுந்து மண்ணாலை பிழைப்பாய், மண்ணை பாதுகாப்பாய் என்று ஆண்டவர் பூமியை பாதுகாப்பாய் என்று அவன் அதை செய்தான். அது சரி, அவன் உறுப்புலையும் செய்யவில்லை. ஆனால் ஆபேல் என்ன செய்தான்? தன்னுடைய ஆடு மாடுகள் அதிலே அந்த இறைச்சியை கொண்டு வந்தான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது கடைசியிலே இயேசு கிறிஸ்து செய்ய போற அந்த பலிக்கு அது பிரதிபலித்தார். அதனால் தான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவன் என்ன செய்தான்? இவன் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டபடியினாலே, தாயிரவன் வஞ்சிக்கப்பட்டபடியாலே அந்த பிசாசின் ஆவி இவனை நடத்தி இவனுடைய முகநாடி வேறுபட்டு அவனை கொலை செய்து போட்டான். சொந்த தம்பியாலே. முதலாவது first murder in the world was ஆபேல். ஆபேல் மரணித்தான். அவனுடைய இரத்தம் அங்கே மறந்த இரத்தம் தான். அந்த இரத்தம் என்ன செய்தது? தேவனை நோக்கி கூப்பிட்டது. அதன் பின்புதான் நடந்தது காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆகவே சத்திய தேற்றரவாளரான பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். முதலாவது இந்த பாவம் எப்படி உருவாக்கும்? இந்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு பலியாக வர வேண்டும் என்பதற்காக தேவன் 3:15 ஆதியாகமத்திலே உடனடியாகவே ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நானே பலியாக வர வேண்டும். அதுக்கு ஒரு காலம் நிறைவேறின பொழுது நீங்கள் அழகா வாசிக்கலாம். காலம் நிறைவேறின பொழுது கன்னியின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அவருடைய திட்டம், அவருடைய அந்த பிளான், நான் இங்கே இருக்கிறேன், பிதா சொல்கிற நான் இருக்கிறேன், என்னுடைய கிருபை அங்கே போகிறது, என்னுடைய பரிசுத்த சத்தேச்சரவாளர் கன்னியின் வயிற்றுக்குள்ளே போய் நானே ஒரு மனுஷனாய் வந்து பிறந்து நானே இவர்களுக்காக அடிக்கப்படணும் சொல்லி அதற்கு முன்மாதிரியாக ஒரு கண்ணாடியை போல அது பிரதிபலிக்கிறதாக முதலாவது ஒரு மிருகத்தை கொண்டு அந்த முதலாவது மனுஷனுக்கு மனசுக்கும் அதை ஆடையாக கொடுத்து இதை நான் செய்வேன் என்பதற்கு ஆதாரமாக அதை செய்து பின்பதாக பலிகளை அனுமதித்து அந்த பலிகள் அந்த ஆடு மாடு குற்றம் செய்யாதது இன்னசென்ட் மிருகங்கள், அது வந்து இன்னசென்ட் அனிமல்ஸ், அந்த மிருகங்களை அடிக்க வைத்தது காரணம் ஒரு இன்னசென்டான ஒரு இன்னசென்டான ஒரு எந்த நான் நீங்கள் செய்கிற பாவத்துக்கு அவர் குற்றவாளி எல்லாமே அவர் வருகிறார், வந்து பலியாகி இருப்பார். அந்த பலியாகி அவர் போய் தேற்றவாளரை எங்களுக்கு தந்து இன்றைக்கு நான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? தேற்றவாளர். எனக்கு ஒருவர் வந்து சத்தியத்தை சொல்லாவிட்டார், இன்னைக்கு அவர் மறித்து விட்டார். என்னுடைய அருமை சகோதரர்
என்னை கிறிஸ்துக்குள்ளே நடத்தினார். தனது ஓட்டத்தை முடித்துக் கொண்டார். He has finished his race. We are on the race. நீங்கள் எல்லாரும் இந்த ரேஸ்ல இருக்கிறீர்கள். நானும் கூட இந்த ரேஸ்ல இருக்கிறேன். How will we finish the race? எப்படி இந்த ரேஸை முடிக்க போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து சத்தியத்தை சொல்லுகிற பொழுது நாம் ரட்சிக்கிறோம். இயேசு வந்து சொல்ல, இயேசு இந்த வீட்டுக்குள்ள சொல்ல, வாழ்ந்தார். ஒரு மனுஷனுடைய வாயிலுக்கு பேசினார். You are a sinner என்று சொன்னார். இவன் பாவி, குற்றமில்லாத நான் உனக்கு ஆடிக்கப்பட்டிருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள். எப்படி உன்னுடைய முதல் தகப்பனார் என்னோடு கூட குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திற்குள்ளே விழாவி தெரிந்தாலும், அதுபோல நீயும் என்னோடு இந்த உலகத்திலே விழாவி தெரியலாம் என்ற சத்தியத்தை நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பேன். அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இப்பொழுதும் கூட என்ன நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாயிட்டார் என்று எங்களுக்கு என்ன வேலை? நான் பியூரிஃபைட் ஆகிட்டேன். ஆண்டவரை போல, தேவனை போல, கர்த்தரை போல பரிசுத்தத்தில் பரிசுத்தம் அடைந்து விட்டேன் என்றார். So what I'm going to do here? நான் இந்த பூமியில என்ன செய்ய போறோம்? போய் சேர வேண்டிய ஆண்டவர்கிட்ட. அவை அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அனுதினமும் இந்த பாவமான இந்த உலகத்திலே பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்து நியாய தீர்ப்புக்கு நாங்கள் நிற்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அதனால் தான் சபை கூட வைக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், எங்களோடு இடைப்படுகிறார். இன்றைக்கு இயேசு தேற்றரவாள், இயேசுதான் பிதாதான் தேற்றரவாளராக இருந்து இன்றைக்கு எங்களை தேற்றி எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த வசனத்தினூடாக, இந்த போதனையினூடாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அவை எல்லாரும் எடுத்து